முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் அவர்களை திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திய எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் KC வீரமணி அவர்களுக்கும் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் K செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, இந்த ஆட்சியில் வணிகர் நல வாரியம் ஒன்று ஏற்படுத்தி அதுக்கு உறுப்பினராக பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நிரந்தர உறுப்பினராக, ஏன்னா வணிகம் செய்யும் போது நாங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம், நலிவடையும் போது தான் எங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை தேவை. அது வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தொழில் செய்யலைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போவே ஒரு 10 பேர் இருந்து அவங்களுக்குலாம் எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. அது நிரந்தர உறுப்பினராக ஆக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆட்சியில் 100 ரூபாய் இருந்த தொழில் உரிமம் 200% உயர்ந்து இன்னைக்கு 2000 ரூபாய் இருக்குது. அது முழுவதும் ரத்து செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, திருப்பத்தூர் மாவட்டம் குறிப்பாக வாணியம்பாடி ஆம்பூர்னா உலக புகழ்பெற்ற தோல் தொழிற்சாலைகள். இன்று பல அரசு கட்டுப்பாட்டில் அந்த தொழிலை நடிவடைஞ்சு இன்னைக்கு வாணியம்பாடி திருப்பத்தூர்னா ஒன்றுமே இல்லாத அளவு, தொழிலே இல்லாத அளவுக்கு ஆகிட்டு இருக்குது. புதிய தொழில்பேட்டை உருவாக்க நம்ம ஆட்சியில் எங்கள் மண்ணின் மைந்தர் ஏற்படுத்தினார் நாற்றம்பள்ளியில். அது இந்த ஆட்சியில் அப்படியே கிடப்பிலே போட்டு அந்த தொழில்பேட்டையே வராத மாதிரி ஆயிடுச்சு. அது தாழ்மையோட திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பல தொழில்கள் உருவாக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து வாணியம்பாடியில் ரயில்வே கேட் பிரச்சனை LC 81 இன்று வரை அதுக்கு நிரந்தர தீர்வு வரல. பணிவோடு வாணியம்பாடி சார்பாக அந்த LC 81க்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று வாணியம்பாடி பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்ற கோவை மற்றும் லால்பாக் இந்த ரயில்கள் நிற்க வேண்டும் என்றும் நீண்ட நாட்கள் கோரிக்கை, அதையும் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆன்லைன் வர்த்தகம் சிறு குறு தொழில்களை ரொம்ப நசுக்கிறாங்க, அதை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்து எந்த அரசு பேருந்துகளும் உள்ள வர்றதில்லை, எல்லாமே பைபாஸ்லேயே வந்து போயிடுறாங்க. வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டு உள்ள பஸ் வர மாதிரி ஆவணம் செய்யும் பணி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா.